நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் என்னும் கன்னிகையின் இடத்திற்கு தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்னும் தூதன் நற்செய்தியை அறிவிக்க தேவனாலே அனுப்பப்பட்டார். மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து ஒப்பில்லாத தேவனை அவதாரம் கேட்கிறவரை முன்னறிவிக்கிறார். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். யோசேப்பும் மரியாளும் கூடி வரும் முன்னே மரியாள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டு அவள் கணவனாகிய யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். மரியாளோ இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இனி நான் அவளை எப்படி மணந்து கொள்ள முடியும்? மரியாளை அவமானப்படுத்துவதற்கு மனதில் ரகசியமாக அவளை தள்ளிவிட வேண்டியதுதான். சரி, சற்று நேரம் ஓய்வெடுத்து காலையில் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கின்றது பரிசுத்த ஆவியினால் உள்ளது. அவளது குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு. இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால்,
அவரவர் தங்கள் சொந்த தேசங்களுக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்து ராயனால் கட்டளையிடப்பட்டுள்ளது. அப்பொழுது யோசேப்பு தன் தாவீதின் குடும்பத்தானும் வம்சத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அல்ல. ஏற்கனவே அவர் இருந்தவராகவே இருந்தவர். பிறப்பின் மூலமாக இந்த உலகத்தில் வந்தவர். உலகில் பிறந்த குழந்தைகளிலே தன்னிகரற்ற குழந்தையாக கன்னியின் பிறப்பு என்கின்ற பெருமையோடு வலம் வரும் குழந்தையின் பிறப்பைத்தான் நாம் இன்று கொண்டாட வந்திருக்கிறோம். பிதாவின் இயக்கத்தை புரிந்து கொண்டு நமக்காக இப்பூ உலகம் வந்தவரை இன்று நம் இருதயங்களில் ஏற்றுக்கொள்வோம். நமக்காக பூமி வந்தவரை, நமக்காக தம்மையே தந்தவரை வாழ்த்துவோம், வணங்குவோம். அப்பொழுது அந்த தேசத்திலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளை